எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு வீரா. எதுக்குமா? நீங்க 3 பேரும் ஒரே குடும்பத்துல வாக்கப்படுறது சரியா வருமா? ஏமா சரியா வராதுன்னு நினைக்கிற? சொந்த பந்தம்லாம் என்னடி பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? கண்மணி கல்யாணத்தப்பவே ராமச்சந்திரன் அண்ணன் சொந்தக்காரங்க அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. அடுத்து உனக்கும் இந்த வீட்லயே சம்பந்தம் அமைஞ்சிருச்சு. இப்ப இவளையும் இந்த வீட்லயே கட்டி கொடுத்தா பாக்குறவங்க தப்பா பேச மாட்டாங்களாடி? அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்குடி. ஆமா, நாம என்ன கட்டாயப்படுத்திய கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்? அவங்க 2 பேருக்கும் புடிச்சு போச்சுமா. மாமாக்கும் விருப்பம் இருக்கு, அதனால செய்யறோம். ஏய், உன்னை படிக்க அனுப்பிச்ச நீ என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற? மா, இப்ப எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? அவளுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல. கார்த்தி நல்ல பையமா. லவ் பண்றது தப்பு இல்லம்மா. சரியான பையனா தேர்ந்தெடுக்கணும், அதுதான் முக்கியம். பிருந்தாவும் சரியாதான் முடிவெடுத்திருக்கா. இங்க பாரு, என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிருந்தாவை ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துதானே ஆகணும். அதுக்கு இப்ப நம்ம கார்த்திக்கு குடுக்கறோம், அவ்வளவுதான். ஹால்ல எல்லாரும் முன்னாடி சரி சொல்லிட்டு இப்ப வந்து புலம்பிட்டு இருக்க. மா, உனக்கு மனசுல ஏதாவது குறையப்பட்டுச்சுன்னா அது நீ மாமா கிட்டே சொல்லிருக்க வேண்டியதானே? ஏய், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். அவர் குடும்பத்தால நமக்கு ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்தை தாங்கிட்டு இருக்காரு. அவர் கேட்டு எப்படி நான் இல்லன்னு சொல்ல முடியும்? அப்புறம் என்ன, இவ்ளோ மரியாதை இருக்குல்ல. மா, இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க, விடு. இல்லடி, அக்கா தங்கச்சிகளா இப்ப நீங்க இந்த வீட்ல ஒத்துமையா இருக்கிறது சந்தோஷம்தான். நாளை பின்ன உங்கள யாராவது ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்து அது மத்தவங்க வாழ்க்கைய பாதிச்சிடக்கூடாதுல்ல. அதாண்டி எனக்கு பயமா இருக்கு. ஒத்துமையா இருப்பீங்களாடி? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நாங்க ஒத்துமையா இருந்துப்போம். நீ போல மாமா இரு. பாத்தியா, அவளே சொல்லிட்டா. அப்புறம் என்னமா? அப்படி இருந்தா சந்தோஷம்தான். விடுமா. மா, இப்ப எதுக்கு நீ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்ன? அப்படி என்ன அவசரம் உனக்கு? என்ன ஐடியால இவள இந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க நினைக்கிற? கண்மணி, உனக்கு பிருந்தா இந்த வீட்டுக்கு வரதுல என்ன பிரச்சனை? ஏன் நீயும் நானும் இந்த வீட்ல கஷ்டப்படுறது பத்தாதா? அவ வேற வந்து கஷ்டப்படணுமா? நான் நல்லாதான் இருக்கேன், அவளும் நல்லாதான் இருப்பா. உனக்கு இந்த சம்மதத்துல விருப்பம் இல்லனா நீ அத மாமா கிட்ட பேசிக்கோ. நீங்க வந்து தேவையில்லாம சத்தம் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது. என்ன நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வைக்கலான்னு பாக்குறீங்களா? நான் சொல்றத அப்ப யாருமே கேட்க மாட்டீங்கல்ல? நீ நல்லது சொன்னா யார் வேணாலும் கேட்பாங்க.